ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். கண்ணா, ஹாப்பியாக இருக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதனால் எங்கேயும் வெளியெல்லாம் வராமல் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, சரிங்களா கண்ணு? இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க. அந்த ஒர்க் புக்கில் ஆல்ரெடி நம்ம 9 ஒர்க் ஷீட்ஸ் பார்த்துருக்கோம் கண்ணா. இன்றைக்கி நம்ம 10th ஒர்க் ஷீட்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ராப்பராக இந்த சம்ஸை வந்து எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக 9th ஸ்டாண்டர்டில் போய் சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா கண்ணு? அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசிக் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சதான் கண்ணு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், 9th ஸ்டாண்டர்டில் சம்ஸ்லாம் போட முடியும். அதனால் ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்போட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா கண்ணு நம்ம ஃபர்தராக போகிற எல்லா அடிச்சும் உங்களுக்கு கூட வந்துடும், சரிங்களா கண்ணு? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே கண்ணா, ஒர்க் ஷீட் 10 வந்துட்டோம், சரிங்களா? லைஃப் மேத்தமேட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு சம்மு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். கண்ணா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்னு வரும் கண்ணு, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வந்து டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னென்னா, இது நேர் விகிதம். அதாவது ஆக்சுவலி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனா வந்து 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் 2 பேனா வாங்கினா என்ன ஆகும், காஸ்ட் அதிகம் ஆகும், 40 rupees ஆகும். இதே 3 pens வாங்கினீங்கன்னா 60 rupees ஆகும், இல்லைங்களா கண்ணு? இந்த மாதிரி கிராஜுவலாக இங்கே வந்து நம்பர் ஆஃப் பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா அங்கேயும் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா கண்ணு? நான் வந்து 2 மீடியம் குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் கண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 குழந்தைங்களும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் எது வந்து கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. டைம் டேக்கன் டு ரீச் த செர்டைன் பிளேஸ் பை பஸ் டு ஸ்பீட் ஆஃப் த பஸ். அதாவது ஸ்பீடாக போகும்போது என்ன வரும், டைம் வந்து கம்மியான டைம்லேயே போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது என்ன ஆகுது, ஸ்பீட் அதிகம்னா டைம் குறையும் இல்லையா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க, அதாவது எதிர்விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இஸ் காஸ்ட். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பென் அதிகமானால் காஸ்ட்டும் அதிகமாகும். அப்போ இது வந்து என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேர் விகிதம். பிரின்சிபல் டு இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அதிகமான முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய வட்டி வீதமும் அதிகமாக தான் வரும். அப்போ இதுவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆல்டிடியூட் ஆஃப் எ பிளேஸ் ஃப்ரம் த சீ லெவல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். இந்த இடத்துல கடலில் அந்த ஆழம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறையும். இது வந்து ஆப்போசிட்டாக வரும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து எதுனா 2nd and 3rd. ஸோ ஒன்லி 2nd and 3rd ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் த செகண்ட் ஒன், த ஃபாலோயிங் டேபிள் இஸ் அபவுட் எர்காட் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் அட் ஆவரேஜ் ஸ்பீட் பிட்வீன் ஈரோடு அண்ட் சென்னை. ஓகேங்களா? ஈரோட்லேருந்து சென்னைக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின் கேட்டிருக்காங்க, அப்சர்வ் திஸ் டேபிள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ பாருங்கள், 7 ஹவர்ஸ்னால் 350, 6 ஹவர்ஸ்னால் 300, 1 ஹவருக்கு 50, 2 ஹவர்ஸ்க்கு 100. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே இன்ட்டு 50 வருது. 2 × 50 100. அப்போது இங்கே என்ன நம்பர் வந்தால் 150 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 × 50 தான் வந்து 150. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 3. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி கண்ணா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். By doctor's advice, Ravi reduced 5 kg of his weight in 30 days by walking at a uniform speed in a park daily. If further 8 kg of his weight is to be reduced, he would walk at the same speed for dash days. அதாவது டாக்டர் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணுறாருனா உடம்பை குறைக்கிறதுக்கு, சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு மாதத்தில் 30 நாளில் 5 kg வந்து குறைக்கிறாரு. 30 டேஸில் 5 kg வந்து குறைக்கிறாரு, சரியா? அப்போ வந்து 8 kg குறைக்கணும்னா அவருக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நான் W போட்டிருக்கிறது வெயிட்டு, இங்கே நான் போட்டிருக்கிறது டேஸு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5 kg, 30 டேஸில் 5 kg. அப்போது 8 kg குறைக்கணும்னா என்ன கண்ணு அர்த்தம், இப்போ வந்து 30 நாளில் 5 கிலோ தான் குறைக்க முடியுது. அப்போ நம்ம 8 கிலோ குறைக்கணும்னா இன்னும் அதிகமான நாட்கள் தானே கண்ணு நடக்கணும். அப்போ இங்கே வெயிட் அதிகமாகும் போது, சேலஞ்ச் அதிகமாகும் போது டேஸும் கண்டிப்பாக அதிகமாகும். இங்கே இன்க்ரீஸ் ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேர் விகிதம், சரிங்களா? நேர் விகிதம் எப்படி கால்குலேஷன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா மட்டும்தான் இங்கே இருக்குது, இன்னொரு டேட்டா கொஷின் மார்க்காக இருக்குது இல்லையா? அப்போ இந்த டேட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த மேலே கீழ் ரெண்டுமே இருக்குது இல்லையா, அதை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கணும், தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ 8/5ன்னு போடணும். இங்கே 5/8 அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. 8/5 இதெல்லாம் வந்து ட்ரிக் வச்சு அப்படியே போடுறதான் கண்ணு. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 6 × 8 48. அப்போனா அவர் 48 டேஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார், ஓகேங்களா? அப்போ தான் வந்து அவரால் 8 கிலோ குறைக்க முடியும்.
ஓகே, ஃபோர்த் சம் போயிடலாம். The number of workers to construct a building is inversely proportional எதிர்விகிதமாக இருக்குது to the number of days taken for it because ஓகேங்களா. அதாவது அதிகமான ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஒரு ஒர்க்கு வந்து என்ன ஆகிடும், குறைவான நாட்களே செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி தானுங்களே. இப்போ ஒரு கட்டட வேலைக்கே போகிறாங்க, நிறைய ஆட்கள் வந்தால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ அவங்களே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரீசன் வந்து ஆப்ஷன் டி, த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டிக்ரீசஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ். ஓகேவா. அந்த வேலை செய்கிற ஆட்கள் வந்து அதிகமாகும் போது வேலை செய்யும் நாட்கள் வந்து குறைஞ்சிடும். ஓகேவா. இதுதான் வந்து ரீசன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். Sarah wanted to celebrate her birthday with 8 of her friends. After she bought a cake that she could share the maximum of 400-gram piece each. She received 2 more friends. If she shared the same cake to all her friends equally, then the maximum quantity of cake pieces each would have got was dash gram. கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கலாம், நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க கண்ணு. சாரான்ற பொண்ணு என்ன பண்ணுறா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா, 8 ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்றா. சரியா கண்ணு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து பெரிய கேக்காக வாங்குறா, அதை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறா. அப்படி கொடுத்து அந்த 8 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவள் வந்து 400 கிராம்ஸ் வந்து கேக் கொடுக்க முடியுமா, 400 கிராம்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா கண்ணு. இப்போது எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஓகேவா. அவள் பிளான் பண்ணது 8 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அதில் ஒவ்வொருத்தருக்கும் 400 கிராம் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கா. பட் எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுறாங்க, 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களா. இப்போ நீயே லாஜிக் புரிஞ்சுக்கோவேன். அப்போது 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது 400 கிராம் கிடைக்குது. இப்போ இன்னும் 2 பேர் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும், அந்த கேக்கோட அளவு வந்து குறையுமா, ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணணும் இல்லையா. அப்போ 400 கிராமை விட குறையும். அப்போ இங்கே வந்து பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா. அந்த குழந்தைங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க சாப்பிட்ற கேக்கோட அளவு என்ன பண்ணுது, குறையுது. இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதிர்விகிதம். கான்செப்ட் புரியுதாக்கன்னு இவ்வளோதான். ஸோ அதுதான் அந்த ஏரோ மார்க் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டேரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு அந்த ஒரு எக்ஸ் இருக்கிற பிளேஸ் அப்படியே எழுதிட்டு நம்ம வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டோமா. இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ நீங்கள் இந்த 400 அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை அப்படியே போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 810 அப்படின்னா 8/10 போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ 8/10 × 400 கேன்சல் பண்ணால் 320. அப்போ 8 பேராக இருக்கும்போது 400 கிராம் கேக் கிடச்சிது. இதே 10 பேராக இருக்கும்போது 320 கிராம்ஸ் கேக் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 6th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்குறாங்கப்பா. த குவான்டிட்டி ஆஃப் பிரிஞ்சால்ஸ் அண்ட் இட்ஸ் காஸ்ட். கண்ணு கத்திரிக்காய் அதிகமாக வாங்கினீங்க, 2 கிலோ வாங்கினா அதுக்கு ஒரு விலை, 3 கிலோ வாங்கினா இன்னும் அதிகம் தான் ஆகும். பட் இன்டைரக்ட்லி கொடுத்தனால இது தவறு. இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். த பிரைட்னஸ் ஆஃப் எ லேம்ப் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக. அதாவது கண்ணு ஒரு லைட்டோட வெளிச்சம் தூரமாக போக போக என்ன ஆகும், குறைய தான் செய்யும். ஆனால் அவங்க டைரக்ட்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இன்க்ரீஸ் ஆகும், லைட்டோட தூரம் போக போக என்ன ஆகும், அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வெளிச்சம் வந்து குறையுது, அந்த பவர். அப்போ வந்து இது இன்டைரக்ட் தான், டைரக்ட்னு கொடுத்தனால இது தவறு. த ட்ராவல்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ட்ரெயின் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இங்கே பாருங்கள் கண்ணு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் டைமும் இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லைங்களா. நீங்கள் வந்து இப்போ டெல்லி போகணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும், இதே வந்துட்டு சென்னை போகணுன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஏன்னா அந்த டெல்லிக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால் 2 days 3 days நம்ம ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னைக்கு வந்து 8 hours போயிடலாம். ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமானால் ட்ராவல் டைமும் அதிகமாகும். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பட் இவங்க இன்டைரக்ட்லின்னு கொடுத்தனால இதுவும் தவறு. 4th ஒன், த டயமீட்டர் ஆஃப் எ டியூப் அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜ். அதாவது கண்ணு இப்போ நம்ம பைப் இருக்குல்ல கண்ணா, அந்த பைப்போட டயமீட்டர், அந்த விட்டம் வந்து அகலமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி போகிற அளவு என்ன ஆகும், அதிகமாக தான் போகும். இதே பைப்போட குழாய் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா தண்ணியும் சின்னதாக விழுகும். அதை நான் அவங்க டைரக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள் 7th கொஸ்டின் வந்துட்டோம். In the following table, since the number and cost of erasers are directly proportional to each other, the constant of variation k அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அந்த மாறி நம்ம கண்டுபிடி எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண சொன்னேன் இல்லையா, அதை எங்கே கான்ஸ்டன்ட்னு சொல்லி கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது ஒரு எரேசர் 2 ரூபா, 2 எரேசர்னா 4 ரூபா. அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு எரேசரோட விலை எவ்வளவு, 2 rupees. ஒவ்வொரு இடத்துலையும் 2 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ அவங்களோட ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்ணா 8th கொஸ்டின். When Ram alone works for an hour a day, he can complete a work in 10 days. If Raghu joins with him and both work for 2 hours a day for the same work, then they can complete it in dash days. ஸோ இது என்னென்னா கண்ணு, ராமன்றவர் வந்து தனியாக ஒரு வேலையை செய்யும் போது என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செய்கிறாரு.
10 நாளில் வேலையை முடிக்கிறார். ஒரு நாளைக்கு 1 hour தான் செய்கிறாரு, 10 daysல கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதே வந்து ரகு வந்து சேர்ந்துறாரு அவர் கூட. ரகுன்னு இன்னொருத்தர் வந்து சேர்ந்து அவரோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா கண்ணு? நான் இங்கே 3 போட்டேன் பாருங்கள். பர்சன்ஸு, ஹாரு, டேஸு 3 டேட்டாஸ் இங்கே இருக்குது. ஒன்லி 1 பர்சன்னா 1 மணி நேரம் செஞ்சார், 10 days வேலை பார்த்தாரு. இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க இல்லையா, ரகு அண்ட் ராம் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. 2 பர்சன்ஸு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கான்செப்டை பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேலையாட்கள் அதிகமாகும் போது டேஸ் வந்து என்ன ஆகும்னா குறையும் இல்லைங்களா? அப்போ இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஹார் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் என்ன கண்ணாகும்? அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாகும். ஏன்னா ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அப்போ இது 2 டேட்டாவுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதிர்விகிதமாக இருக்கா? நான் எதிர்விகிதமாக இருந்தால் என்ன சொன்னேன்? இந்த ஒரு டேட்டா இல்லாத அப்படியே போட்டுட்டு மீதி 2 அப்படியே போட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது 1/2 1/2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படியே எடுத்துக்கணும். 1/2 1/2 × 10 அப்படின்னு போடணும். அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 2.5 hours வருது. 2.5னா 2.5 hours. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து 2.5 மணி நேரம் வேலை பார்த்தாலே அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் இன்வர்ஸ் ப்ரொபோஷனல்? அதாவது எதிர்விகிதமாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள் கண்ணு, 55 11 அப்படின்னா எல்லாமே மல்டிப்ளைட் பை 5 இருக்குது. 9 5s are 45, 7 5s are 35 இப்படி இருக்கு இல்லையா? அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்து அதாவது இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இதை பாருங்களேன். 2 × 4 8, 4 × 4 16. ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்க கண்ணா. இதில் எப்படி இருக்குன்னா, இங்கே 2 வரும்போது இங்கே 8, இங்கே 4 வரும்போது இங்கே 16. பட் இந்த இடத்துலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இந்த 2ஐயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டியையும் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். டி வந்து பாருங்களேன், 6 × 2 12, 5 2s are 10, 4 2s are 8 இந்த மாதிரி. இதுவும் கீழே வந்து இன்ட்டு 2ஆக வருது. 2னா 4, 3னா 6 அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2ல் தான் நமக்கு டவுட்டே இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா y/x = k, அந்த கான்ஸ்டன்ட் மாறிலி. இதே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா x × y = k. இது எக்ஸ் இது வைனா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 6 4s are என்ன வரும்னா 24, 8 3s are 24, 12 2s are 24. எதை நீங்கள் பெருங்கினாலும் அதே 24 வருது. பட் இங்கே அந்த மாதிரி போட்டு பாருங்க, 1 1 is 1, இங்கே 16, இங்கே 64, இங்கே 64, பட் இங்கே 16 இப்படி சேமாக வரலை. அதனால் ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி தான் வந்து உங்களோட இன்வர்ஸ் ப்ரொபோஷனல். ஓகேவா கண்ணு? ஸோ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இது டேட்டா வேறு மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஷன் சி தான் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வர்ஸ் ப்ரொபோஷனல். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். In a minute, if a pan with 1 liter of oil can fry maximum 10 vadas in a specified temperature, then in how many minutes in the same pan at the same temperature maximum of 20 vadas can be fried in 2 liter of oil? இங்கே 3 டேட்டாஸ் இருக்குதுக்கண்ணே. சரியா? ஒரு நிமிஷத்தில் 10 வடை சுடுறாங்களா 1 லிட்டர் எண்ணெயில். அப்படின்னா 2 லிட்டர் எண்ணெயில் 20 வடையை சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதான் கண்ணிங்க கேள்வி. ஓகேவா? நமக்கு இந்த கான்செப்ட் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ கண்ணு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆயில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய தவளையில் தான் ஆயில் அதிகமாக ஊற்ற முடியும் வடை சட்டியில். அப்படி தான் நிறைய ஸ்பேஸ் இருக்குமா, அப்போ என்ன பண்ண முடியும், நிறைய வடையை போட்டு எடுக்க முடியும். அப்போ ஆயில் அதிகமாகும் போது வடை அதிகமாகுது. பட் நாம் கம்பேர் பண்ண வேண்டியது கொஷினோட. அப்போ ஆயில் அதிகமாக இருந்தால் நிறைய வடையை சுட முடியுமா, அப்போ என்ன ஆகும், டைம் வந்து குறையும். கம்மியான டைம்லேயே சுட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுவும் இன்வர்ஸ். அதே மாதிரி இங்கே வடை அதிகமாகுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த டைம் அதிகமாகும். ஓகேவா? இதுக்கும் என்ன ஆச்சு, இன்வர்ஸாக இருந்துச்சு. பட் இதுக்கும் டைரெக்டாக இருக்குது. ஓகேவா? டைரெக்டாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால கம்மியான டைமில் சுட முடியும். அப்போ இந்த டேட்டா வந்து இன்வர்ஸ் ப்ரொபோஷனல், எதிர்விகிதம். ஓகேவா? பட் இங்கே வடையோட எண்ணிக்கை அதிகமாகும் போது டைமும் அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா வெந்து எடுக்கணும்ல. அப்போ இது வந்து எப்படி வருதுன்னா நேர் விகிதமாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். என்னென்னா, இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்த எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த அப்படியே எழுதிடணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னு சொன்னேன். இப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது வந்து இன்டைரக்ட்லி இன்வர்ஸ் ப்ரொபோஷனல். ஓகேவா? அப்போ இந்த டைரக்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும், இப்படி தலைகீழாக எழுதணும். அப்போ 20/10 எழுதுவீங்க. இதை வந்து அப்படியே 1/2 போடுவீங்க. கேன்சல் பண்ணால் என்னென்னா 1. இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா 1 நிமிஷம். ஓகேவா?
ஸோ 20 வடையாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதே ஒரு நிமிஷத்தில் சுட்டு முடிச்சிடலாம். ஸோ 1 minute இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். இன் ஏ வெஜிடபிள் ஃபார்ம் பாலா கேன் ஹார்வெஸ்ட் ஆல் த கேரட்ஸ் இன் 6 days அண்ட் மாலா இன் 12 days. It will take dash days to harvest all the carrots if both of them work together. பாலான்றவர் வந்து 6 நாளில் வேலை செஞ்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கேரட்டை அறுவடை செய்கிறாரு. மாலான்றவங்க 12 நாளில் அறுவடை செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த இதில் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலாவை 6 daysனால் 1/6ன்னு எடுத்துக்கணும். அதாவது இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் அவர் செய்யக்கூடிய வேலை 6 நாள் செய்யக்கூடிய வேலையில் 1/6 போட்டால் இது அவர் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைன்னு அர்த்தம். அதே மாதிரி மாலாக்கு 1/12 போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அந்த 12 நாள் சேர்ந்து 12 நாள் சேர்ந்து அந்த ஃபுல்லாக இடத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்போ 1/12னா அந்த ஒரு நாளுக்குரிய வேலையை நம்ம இப்படி போடுவோம். ஓகேவா, அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம ஆட் பண்ணணும், சேர்க்கணும். 1/6 + 1/12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3/12ன்னு வருது. ஓகேவா, 3/12 கேன்சல் பண்ணால் 1/4 கண்ணு. ஆக்சுவலாக என்ன அர்த்தம், இந்த 1/4ன்றது ஒரு நாளில் அவங்க செய்கிற வேலை. அப்போ நமக்கு எத்தனை டேஸ்ன்னும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் 1/4ன்னு போடணும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா ஆன்சர் 4. அப்போது பாலா தனியாக 6 நாள் வேலை செய்வாங்க, மாலா தனியாக 12 நாள் வேலை செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் 4 daysல அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் பாருங்கள். Raman and Kandan can plough together a paddy field in 4 days. If Raman alone takes 6 days to plough at that field, in how many days can Kanda alone plough the same field? இங்கே ராமன் கந்தன் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் வேலையை முடிக்கிறாங்க, நிலத்தை உழுகிறது. ராமன் மட்டும் தனியாக 6 days வந்து செய்வாராம், உழுகுவாராம். அப்போ கந்தன் எவ்வளோ செய்வாங்க? இந்த கொஸ்டினில் தனித்தனியாக கொடுத்துட்டு டுகெதராக கேட்டாங்க, சேர்ந்து கேட்டாங்க. இங்கே வந்து சேர்ந்து கொடுத்துட்டு ஒருத்தரோட வேலையை கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வேலையை கேட்குறா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்தத்திலேருந்து ஒரு டேட்டாவை கழிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, டுகெதர்னு கொஷின் கேட்டால் சேர்க்கணும், சிங்கிளாக கேட்டால் சப்ராக்ட் பண்ணணும். அப்போது ராமன் அண்ட் கந்தன் சேர்ந்து 4 daysனால் 1/4ன்னு போட்டுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாளில் அவங்க செய்யக்கூடிய வேலையை இந்த அளவு. அடுத்தது வந்து ராமன் மட்டும் செய்கிறது வந்து 1/6ன்னு போட்டுக்குவோம். அப்போ கந்தன் கொஸ்டின் மார்க்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டோட்டலில் இருந்து இந்த ராமனை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 1/4 - 1/6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12. அப்போ இங்கே 4 3s are 12, இங்கே மேலே 3 வரும், இங்கே 2 வரும். 3 - 2 1/12. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இப்படி நம்ம 1/1/12ன்னு போட சொல்லியிருக்கேன். அப்போ தலைகீழ எடுக்கும்போது 12 daysன்னு வரும். அப்போனா கந்தன் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா 12 நாளில் வேலையை முடிப்பார். ஸோ 12 days. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 13th ஒன்று. If Palani can weave 1/5 of blanket in 2 days, he will take days to complete the entire blanket. அதாவது 1/5 என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு பெரிய பெட்ஷீட்டு அதில் 5ல் 1 பங்கு வேலையை அவர் 2 நாளில் செய்கிறாரு. அப்போ ஃபுல் பெட்ஷீட் வேலையை எவ்வளோ நேரம் செய்வாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கே பிளாங்கெட்டு இங்கே டேஸ்னு போட்டோம். 2 daysல 1/4 வந்து அவர் வேவ் பண்ணுறாரு, நெய்யறாரு. ஓகேங்களா, அப்போது எவ்வளோ டேஸ் ஆகும், ஃபுல் ஹோல் என்டையர் அப்படின்னா முழுமையான பகுதினாமே நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, ஃப்ராக்ஷனல் தெரியும் இல்லையா, ஃபுல் போர்ஷன்னா 1ன்னு சொல்லுவோம். அப்போ 1ன்னு போட்டோம். ஓகேங்களா, அப்போது இங்கே வந்து அந்த பகுதி நம்ம நெய்யக்கூடிய பகுதி அதிகமாகும் போது டேஸும் கண்டிப்பாக என்ன ஆகும், அதிகம்தான் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதம். அப்படியே தான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் கொஷின் மார்க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேட்டாவை எழுதிப்பீங்க, இதை மட்டும் நீங்கள் ரெசிப்ரோக்கலாக போடுவீங்க. டேரெக்டாக இருந்தால் தலைகீழாக மாற்றணும். அப்போ 1/1/5ன்னு போடும்போது 2 × 5ன்னு வரும். அப்போ 10 days. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 days. இது நீங்கள் இந்த மாதிரி போடாமலே சொல்லிடலாம். 5ல் 1 பங்கு வேலையை 2 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ முழுமையான வேலையை என்ன வேணால் 10 நாளில் தான் முடிப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஓகே கண்ணு, இதுதான் 13th முடிச்சிட்டோமா. அடுத்து 14th வந்துட்டோம். Pipe A can fill an empty tank in 15 minutes. Pipe B in 30 minutes. It will take minutes to take. Both pipes are opened. ஓகேங்களா, இங்கே 2 பைப்பு, A பைப்பு B பைப்புன்னு 2 பைப்பு இருக்குது. ஒரு டேங்க்கை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப்பை திறந்து விடுறாங்க. ஓகேவா, ஏ பைப் வந்து 15 நிமிஷத்தில் நப்புவாமா, பி பைப் வந்து 30 minutesல வந்து அந்த டேங்க்கை ஃபில் பண்ணும். அப்போ ரெண்டும் சேர்ந்து திறந்து விட்டால் எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ ஏ வந்து 1/15, பி வந்து 1/30. ரெண்டையும் சேர்க்கணும். டுகெதர்னால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். 1/15 1 + 1/13. ஓகேவா கண்ணு, அப்படின்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்சிஎம் எடுங்க.
அப்போது இங்கே 2 + 1 3/13 வரும் இல்லைங்களா கண்ணு. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் 1/10. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெசிப்ரோக்கல் போடுவீங்களா, 1/1/10. அப்போ என்ன வரும்னா 10 minutes. ஓகேவா. ஸோ கண்ணு இந்த கொஷினுக்கு என்ன வருது, 10 minutesல 2 பைப்பையும் சேர்ந்து திறந்து விட்டால் 10 நிமிஷத்தில் வந்து பைப் நம்பிடும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th கொஷின். பிரியா அண்ட் பிரபு can individually complete a work in 10 and 20 days respectively if they work and get டுகெதர்னு வந்தாலே சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ அந்த சேலரி வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா. the ratio of their salary. ஓகேவா. பிரியா வந்து 10 நாளில் வேலை முடிப்பாங்களாம், பிரபு வந்து 20 நாளில் வேலையை முடிக்கிறார். அப்போ எப்படி வந்து அந்த ரேஷியோ ஷேர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ பிரியாவுக்கு 1/10 போடுங்க, பிரபுவுக்கு 1/20 போடுங்க. இதை ரேஷியோ போடுங்க கண்ணு, 1/10 is to 1/20. ஓகேவா. ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்தோன்னு வைங்க, எல்சிஎம் வந்து 20. அப்போ இந்த இடத்துல இன்ட்டு 2 போடுவோம், இங்கே இன்ட்டு 1 போடுவோம். அப்போ 2:1. அப்போ என்ன ரேஷியோவில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா 2:1. அதாவது கீழே டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி எடுத்துட்டோன்னா அந்த மேலே இருக்கிற ஆன்சர் தான் வந்து வேல்யூஸ் தான் ஆன்சர். அப்போ 2:1. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 16th ஒன் பாருங்கள். மேட்ச் த காலம்ஸ் when two quantities P and Q directly proportional each other if P increase. directly proportional என்னது, ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் தான் ஆகணும் இல்லையா. அப்போ P increases Q will increase. இதுதான் ஃபஸ்ட் ஒன்க்குரிய ஆன்சர். when two quantities P and Q indirectly proportional then P increases, Q என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறையணும். அப்போ இங்கே P இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இஃப் எ பர்சன் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் n days then 5% கேன் கம்ப்ளீட். கண்ணு ஒருத்தர் வந்து இவ்வளோ நாளில் செய்கிறார். அப்போ 5 பேர் சேரும்போது என்ன ஆகும், அந்த டேஸ் வந்து குறையும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா n/5 எத்தனை பேர் இருக்காங்களோ அதை அந்த 5 டேஸ்க்குரிய வேலையை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது தேர்ட் ஒன், இதுதான் n/5. ஃபோர்த் ஒன். இஃப் எ பர்சன் கேன் கம்ப்ளீட் 1/5 ஆஃப் ஒர்க் இன் n days தென் என்டையர் ஒர்க். நம்ம இங்கே ஒரு சம் பார்த்தோமே, இந்த 13th சம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி சம்மு இந்த மேக்ஸில் கொடுத்துருக்குறது. அப்போது அவர் வந்து 5இல் ஒரு பகுதி வேலையை n டேஸில் பார்க்குறது. அப்போ முழு வேலையை முடிக்கணும்னா என்ன வரும், n/5 தான். அப்போ 5n days. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் இது வந்து ஃபோர்த் ஒன். P/Q அண்ட் R/S ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எது சேம் அப்படின்னா இப்படி போடுவோம்ல, P/S/Q/R. ஓகேவா. இங்கே இருக்க பாருங்கள், P/S = Q/R. இதான் வந்து ஃபிஃப்த் ஒன். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ 17th கொஸ்டின் வந்துட்டாங்கன்னா, a square shaped paper with a particular area is cut completely into 100 pieces of paper with measures கொடுத்துட்டாங்க. same paper will be cut completely with measures. இன்னொரு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு how many pieces வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ என்னென்னா கண்ணு, ஒரு பேப்பர், ஒரு சதுர வடிவ பேப்பர் இருக்குது, அதை வந்து 100 பீஸாக கட் பண்ணுறாங்க இந்த மெஷர்மெண்ட்டில் 2:1. இதே வந்து இன்னும் கொஞ்சம் மெஷரை அதிகப்படுத்தினா, ஓகேவா, பெரிய அளவு பேப்பராக கிழிச்சா என்ன ஆகும், அந்த பீசஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். லாஜிக் புரியுதா. இப்போ இந்த பேப்பர் இருக்குது, அதை பிட்டாக கிழிச்சோன்னா நிறைய வரும், இல்லை நான் பெரிய பெரிய பீஸாக கிழிப்பேன்னா கம்மியாக தானே வரும். அப்போ இது வந்து என்னது, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்விகிதம்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா சைஸ் ஆஃப் பேப்பர், நம்பர் ஆஃப் பேப்பர், பீசஸ் 2:1 கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பேப்பர் கிளிக்கணும்னா அந்த பரப்பு இல்லைங்களா, ஏரியா தெரியணும். அப்போ எங்கே 2 cm² 100 பீசஸ் பேப்பர். அப்போனா 4 × 2.5னா 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது 2 சென்டிமீட்டராக 100 வருது. அப்போ 10 சென்டிமீட்டராக வரும்போது என்ன ஆகும், இங்கே எவ்வளோ பீஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இன்டைரக்ட்னு நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து அளவு அதிகமாகும் போது அந்த பீஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இது இன்டைரக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேட்டாவை மட்டும் போட்டுட்டு இதை நம்ம அப்படியே எழுதணும். 210னா 2/10 போட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ 20 பீசஸ். அப்போ இந்த இடத்துல எழுதுவீங்க 1 can cut 20 pieces of paper. அப்போது இந்த மாதிரி சைஸ் அதிகமாகும் போது எவ்வளோ பீஸ் பேப்பர் கிடைக்கும், 20 பீசஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 18th question. If 6 persons working in a flower mandi can prepare 96 garlands in 3 hours, then how many persons are required to prepare 128 garlands? கல்ல பூ மாலை இங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 6 பேர் சேர்ந்து 96 மாலையை வந்து 3 மணி நேரத்தில் கட்டுறாங்க. அப்படின்னா 128 மாலை வேணும் அப்படின்னா எத்தனை பர்சன்ஸ் கட்டுவாங்க, அதுவும் 1 மணி நேரம் தான். இங்கே 3 மணி நேரம், இங்கே 1 hour. ஆன் ஹவர்னா 1 மணி நேரம், 1 மணி நேரம் தான் டைமு. 128 மாலை வேணும். அப்போ எத்தனை பேர் அங்கே வேணும் அதை கட்டுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா. நம்ம முதல்ல இதெல்லாம் கண்டுபிடிப்போம், டேரெக்டாக இன்டெரக்டான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இதான கொஷின், இதை வச்சு தான் நம்ம இங்கே கொஷின் இருக்குது, இதை வச்சு கம்பேர் பண்ணணும். பர்சன்ஸ் தான் வந்து கொஷின். அப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மாலையோட
நம்பர் அதிகம் ஆயிடுச்சா, அப்போ மாலையோட எண்ணிக்கை அதிகமாகும் போது கட்டுறதுக்குரிய ஆளும் அதிகமாக தேவை. அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா, இந்த டேட்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்தது வந்து இங்கே டைம் குறையுது. டைம் இங்கே குறையும் போது கண்டிப்பாக அதிகமான ஆளுங்க தேவை வேலை செய்கிறதுக்கு. அப்போவா ஓகேவா, அப்போ இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். புரியுதா, இங்கே மாலையோட எண்ணிக்கை அதிகமாகுது, அப்போ நிறைய பேர் கட்டுறதுக்கு ஆட்கள் தேவை. இது வந்து நேர்விகிதம். ஓகே, இங்கே டைமை குறைச்சிட்டாங்க. 3 மணி நேரமாக இருந்தால் 1 மணி நேரமாக ஆக்கிட்டாங்க. அப்போ டைம் குறையும் போது இங்கே ஆட்கள் அதிகமாக தேவை. இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்னது, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இந்த இந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை போட்டுக்கணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ 128/96 போடணும். இது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அப்படியே போடணும் 3/1. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 24 பர்சன்ஸ், 24 பேர் வேணும் அந்த மாலையை 1 மணி நேரத்தில் 128 மாலையை கட்டுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் வந்து 24 பர்சன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கண்ணு. மணி அண்ட் முருகன் மேட் எ கான்ட்ராக்ட் டு பெயிண்ட் எ நியூ ஹவுஸ் டுகெதர். தே கேன் பெயிண்ட் இண்டிவிஜுவலி த சேம் ஹவுஸ் 20 and 30 days respectively. After completing the work they had received 30,000. How will they share the payment? அதாவது கண்ணு, 2 பேரும் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா, மணியும் முருகனும். மணின்ற வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 20 நாள்லேயே முடிச்சிருவாராம். முருகன்றவர் அதே வேலையை 30 நாளில் செய்வாராம். அப்போனா என்ன அர்த்தம், இவர் தான் அதிகமான வேலை செய்கிறாரு, இவர் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா. அப்படின்னா அந்த பேமெண்ட்டையும் அப்படி தானே கண்ணு ஷேர் பண்ணுவாங்க. அப்போது இந்த மணிக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், முருகனுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், டோட்டல் அமௌண்ட் வந்து 30,000. அதை நம்ம பிரிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம எப்போ போல் போட்டுக்குவோம். மணியை வந்து இங்கே 20 கொடுத்தா நம்ம என்ன போடுவோம், 1/20 போடுவோம். அதாவது ஒரு நாளில் அவர் செய்யக்கூடிய வேலையை இது குறிக்குது. அதே மாதிரி முருகனுக்கு 1/13 போடுறோம். ஓகேங்களா, ரேஷியோ இதெல்லாம் ஏன்னா ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ரேஷியோ தான். அப்போ நம்ம 1/20 = 1/30 போடுவோம். அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே போட்டாலும் இங்கே 30 இங்கே 20 தான் வரும். அதுதான் க்ளூ. ஓகேவா, இது அப்படியே இங்கே போகும், இது இங்கே போகும். எல்சிஎம் வந்து 16 போட்டிங்கன்னா இங்கே வந்து 3. அதாவது எப்படி அர்த்தம்னா 20 × 3, அப்போ 1 × 3 அப்படி போடுறது. அதே மாதிரி 30 × 2, அப்போ 1 × 2, அப்போ 3:2. அப்போ ரேஷியோ 3:2 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரேஷியோ வச்சு 7th கணக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த ரேஷியோ டோட்டல் ரேஷியோவை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5. ஓகேவா, இப்போ நம்ம மணிக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னா அந்த டோட்டல் விகிதம் 5ன்றது கீழே போடணும், மணியோடது 3 மேலே போடணும், × 30,000. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 18,000 கிடைக்குது. அதே மாதிரி முருகனுக்கு மொத்த விகிதம் அந்த 5ன்றது கீழே போடணும், முருகனோடதை 2 மேலே போடணும், × அதே சம்பளம் 30,000 ரூபாயை கழிச்சு கேன்சல் பண்ணோம்னா 12,000. அப்படின்னா மணிக்கு 18,000 கிடைக்கும், முருகனுக்கு 12,000 கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேவா கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம் இந்த ஒர்க் ஷீட்டில். Anu and Renu can do a piece of work in 8 and 24 days respectively. They started together and worked for 3 days. After that Renu left and Manu, who can do the same work in 8 days, joined with Anu to finish the remaining work. Find the number of days that Anu and Manu will take to complete the remaining work. இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்கப்பா, அனு, ரேணு, மானு. ஓகேங்களா, அணுவும் ரேணுவும் சேர்ந்து அணு 8 நாள், ரேணுக்கு 24 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. 3 நாள் சேர்ந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேணுவுக்கு ஏதோ ஒரு வேறு வேலை வந்துச்சாட்டிருக்கு, அவங்க போயிட்டாங்க. ரேணு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ ரேணு வந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மானு வந்து சேர்றாங்க. ஓகேவா, மானுவோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை 8 நாளில் முடிப்பாங்களாம். இப்போது ரேணு போனதுக்கப்புறம் மறுபடியும் அணுவும் மானுவும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா கண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே வந்துடுறோம். அணு அண்ட் ரேணு. அணுவுக்கு 1/8ன்னு போடுவோம் இல்லையா, 8 நாள்னா 8 நாளில் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை 1/8. ரேணுவுக்கு 1/24. அதே மாதிரி மானுவுக்கு இங்கே 8 டேஸ்ன்னு கொடுத்தனால மானுவுக்கு 1/8ன்னு போட்டாச்சு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இவங்க 2 பேரும் சேர்ந்து அணுவும் ரேணுவும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அணு அண்ட் ரேணு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1/8 + 1/24ன்னு போடுவீங்க. அதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் 4/24 வருது. ஓகேவா, அப்போனா 1/6. இதே ஒரு நாளைக்கு தான் வந்து 1/6. 3 டேஸ்க்குனா × 3 போடுவீங்க இல்லையா, 3 நாளை பெருக்கணும். அப்போ வந்து என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த அணுவும் ரேணுவும் சேர்ந்து ஒரு பாதி ஒர்க்கை, எவ்வளோ ஒர்க் இருக்கோ அதில் பாதியை முடிச்சுட்டாங்க, அரை ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. ஓகேவா, அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதே ரிமைனிங் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. மீதி வேலை
ஸோ ரிமைனிங் ஒர்க்கு தான் செய்ய போகிறாங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா பாதி ஒர்க் அவங்க என்ன செஞ்சு முடிச்சது போக மீதி பாதி ஒர்க் இருக்கா. இப்போ நம்ம அணுவுக்கும் மானுக்கும் வரும். அணு வந்து 1/8, மானுவும் 1/8. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2/8, அப்போ 1/4ன்னு வருதா. ஓகேவா கண்ணு. இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது அணுவும் மானுவும் சேர்ந்து என்னென்னா அந்த மீதி இருக்க ஒர்க்கு எவ்வளோ நாளாக முடிப்பாங்கன்னு தெரியணுமா. மொத்தமாக அவங்க சேர்ந்து 1/4 ஒர்க்கு முடிப்பாங்க. ஓகேவா. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 1/2 ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த மீதி இருக்கிற ஒர்க்கை மேலே போட்டுக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க் எவ்வளோ முடிப்பாங்க அந்த 1/4ன்றதை கீழே போட்டுக்கணும். இப்போ என்ன ஆகும், 1/2 அப்படியே இருக்கும். இந்த 1/4 ரெசிப்ரோக்கலாக மாறும், 4/1 வரும். கேன்சல் பண்ணால் 2 days. அப்போ அந்த மீதி இருக்கிற ஒர்க்கை 2 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா. அணுவும் ரேணுவும் சேர்ந்து 3 நாளில் பாதி ஒர்க்கை முடித்தாங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த அணுவும் மானுவும் சேர்ந்து அந்த மீதி பாதி ஒர்க்கை 2 daysல முடிப்பாங்க. ஓகேவா கண்ணா. அவங்க கேட்ட கொஷனுக்கு இதுதான் ஆன்சர். கான்செப்ட் புரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி செய்யணுன்றதை நல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா கண்ணா. அவ்வளோதான் கண்ணா. இதோட இந்த ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க கண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்போட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க கண்ணா. கண்ணா சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தயவு செய்து எப்படி போகணும்னு லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். பி சேஃப், டேக் கேர், ஸ்டே இன் ஹோம், டோன்ட் கோ அவுட் சைட். பாய் கண்ணா.